ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 12 ராசிக்குள்ளான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அப்போ ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள கிரகநிலை என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷப ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க. அது இல்லாமல் மிதுன ராசியிலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கடக ராசியிலே சூரியனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே புத பகவான் வீற்றிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவன் செவ்வாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும். நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அது ரிஷப ராசியில் இருக்கிறனால காலபுருஷ தத்துவத்துக்கு தனகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும். பணம் புழங்கும், பணம் தட்டுப்பாடு நீங்கி இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும், அது நீங்கி இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். சந்திரன் மிதுன ராசியில் இருந்திருக்கிறனால ஒரு வித பயங்கள் மக்களிடையே பீதி ஏற்படும். நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா, ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும். மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க, இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரகநிலையில் இருப்பாங்க. அப்போ அதற்கு அந்த பக்தி பெருகுச்சுன்னா அந்த பயம் போயிடும். அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்துட்டாக்கா அந்த பயம் போய்விடும். இல்லாமல் சூரியனும் புதனும் கடகராசியிலே வீற்றிருக்கிறார்கள். அது ஒரு யோகத்தை கொடுக்குது. புதன் ஆதித்ய யோகம். அப்போ அந்த 4ஆம் இடம்ன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம், அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க, செலவு கொடுப்பாங்க, வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க. அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும், நண்பர்கள் ஒத்து போவாங்க. அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும், அவர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும். மக்களிடையே ஒரு நட்பு பாராட்டி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள். அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது. மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கல, மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்குண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க. மக்கள் மட்டும் இல்லை, அரசாங்கத்துறையில் பணிபுரியவங்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க. எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. போராடினாலும் அது வெற்றி பெற முடியும். அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அதில் ஆலோசனை பண்ணுவாங்க, இது கொடுக்கலாமான்னுவாங்க, இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது. அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் கன்னியில் இருக்கிற கேதுவும் கும்பத்துலேருந்து மகரத்துக்கு வந்திருக்காரு சனி. இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும். இவர்களெலாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கனாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற இதை கொடுக்க போகிறாங்க. எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி அதிகமாக பேசின்னு இருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் அதுக்கு தலையிட்டு அது என்ன பண்ணுவாங்க, அதில் யார் தலையிடுவாங்க, நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான். அப்போ நல்ல குணவங்க எதில் ஆன்மீகத்தில் தான் இருக்காங்க. ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒற்றுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ கேட்கலாம். அது கேட்டு நடந்தால் நல்லது. நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம், அது நன்மையும் கூட. அப்போது இவ்வளோ ஆகஸ்ட் மாத கிரகநிலை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும். அதற்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு. இருந்தாலும் மக்களுடைய இந்த 2 யோகங்கள் இந்த மாத பலன்களில் கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும். சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும். பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும். இதனால் ஏற்றம் இறக்குமான மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை கடைபிடித்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பரிகாரங்கள் தான தர்மங்கள் சொல்லிட்டு வருவேன். அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க. அதனால் இப்போது இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகநிலை வச்சு பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், குரு வழிபடலாம். குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா, மகாபெரிவா, ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள், அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம். இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும். இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறனால
ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்கு. நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி. அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் அமர்ந்து அங்கே தியானம் பண்ணி வீட்டில் நிலவர பிரச்சனையும் நாட்டில் நிலவர பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருக கோரிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பலன்கள் இப்படி தான் இருக்குது. ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதனால் இறை வழிபாடும் தான தர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த 12 ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதரை வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதர் மகா காளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத் என்று சொல்லி என்னுடைய உபாசனதான் என்ன மகாவாரங்கி வணங்குகிறேன். ஓம் அகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது 12 ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகநிலை இப்போது பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு விஷயம் தடைப்பட்டு இருந்திருக்கும். பிரேக்கப்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், என்னென்னவோ செஞ்சு பார்க்குறோம், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு தான் நினச்சிருந்துருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கியவுடன் அந்த விஷயம் பூர்த்தி ஆகும். ஏனென்றால் உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் குருவுடன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால இப்போ உள்ள காலகட்டங்கள் உங்களுடைய கிரகங்கள் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக நல்லா நடக்கும். அர்த்தாஷ்டம சனி கூட இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வக்ரகதியில் வந்துடுச்சு, 3ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு. அதனால் 3ஆம் இடம்ன்றது என்ன? தைரியம், வீரியம், வெற்றி, பராக்கிரமம் இப்படி தான் சொல்லப்படுது. அப்போது அந்த பாபகிரகங்களான அந்த சனி பகவான் எப்பயுமே 3, 6, 11 எந்த பாபகிரகம் இருந்தாலும் நன்மை தான் செய்யும். அப்போ அதனுடைய அந்த தைரியம், துணிச்சல், வெற்றி எல்லாமே வந்துடும். சனீஸ்வரன் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னா சனி கொடுப்பீர் கொடுக்க யார் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தைரியத்தால் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. திறமை வெளிப்படும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் புத்திரிகள் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் பெற்றோராக இருந்தால் அவங்கள கவனமாக படுத்தணும். இப்போ உள்ள காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கனால அவங்கள கவனமாக பார்த்துக்கணும், கண்காணிப்பு வச்சுக்கணும். நீங்கள் பார்த்துக்கணும், இல்லை யார் மூலியமாக பார்த்து கொண்டு வரணும், அப்படிலாம் செய்யணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு யோகமும் கிடைச்சிருக்கு. குரு செவ்வாய் சேர்ந்து யோகம் கிடைக்கிறனால அது மூலிமா நல்ல பேர், புகழ், அந்தஸ்து எல்லாமே உயரும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் கொஞ்சம் அதிகரித்து வரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த விருச்சிகராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அடிக்கடி ஒரு உடல்நிலை கோளாறு, தலைவலி வர்றது, கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் வரும். அதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களை பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் மற்றவங்களை பார்க்கணும் அவசியம் இல்லை. அது இல்லாமல் குடும்பத்தில் நல்ல நிலைமை வரும். மனைவி கை ஓங்கி இருக்கும், அவங்க பார்த்துப்பாங்க. அவங்ககிட்ட பொறுப்பை பிடிச்சிருங்க. எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு சில பிடிவாத குணங்கள்லாம் இருந்திருக்கும். சில விஷயம் விட்டு கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. அது இப்போ நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இப்போது உள்ள காலகட்டத்தில் விட்டு கொடுத்து பார்த்திங்கன்னா பசங்க கொஞ்சம் அடம் பண்ணணும். அது வேணும்னு கேட்பாங்க. அது எவ்வளோ ஆலோசனை, சரி அம்மாட்ட வாங்கிக்கோ, கொடுத்துருக்கேன், போ வாங்கிக்கோ, செஞ்சுக்கோ, இல்லை சரிப்பா அப்படின்னு தன்மையாக சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் இப்போ உள்ள காலகட்டங்கள். ஏன்னா நீங்கள் பசங்களை திட்டினாலோ அடித்தாலோ வேறு மாதிரி விபரீதங்கள் வேறு முடிவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அந்த வகையில் இது இல்லாமல் அரசாங்கத்துடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்கத்துடைய அனுகூலங்கள் கிடைக்கும். அவங்களுடைய சலுகைகள் கிடைக்கும். அது வாங்கி பயணம் பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்களுக்கு பயணங்களும் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த பயணங்களால் சிறு சிறு விபத்துக்கள் வரும். அது சரியாக போயிடும். இது இல்லாமல் சகோதர உடன்பிறப்பு மூலிமா நன்மைகள் செய்யும், நன்மைகள் கிடைக்கும். அவங்க தானே உதவி பண்ணுவாங்க. அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவங்களே உதவி பண்ணிட்டு போவாங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயமாக இப்போ நடக்க போகுது. இது இல்லாமல் கணவன் மாதிரி ஒரு அந்யோன்யமாக இருக்கும். அப்போது என்ன பண்ணுவாங்க, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவாங்க. அந்த அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் நீண்ட நாளாக எதிர்பார்த்துன ஒரு விஷயம் நடக்கும். அது மூலிமா நன்மைகள், சந்தோஷங்கள் ஏற்படும்.
அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கும். என்னப்பா இப்படி இருந்தால் இப்போ வந்துட்டானே, அப்படி நல்லாயிட்டானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஒரு நல்ல நேரம் வரும்போது உங்களுடைய பெயர் புகழ் பெறும்போது நீங்கள் உச்சத்துக்கு போயிடுவீங்க. அப்போது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அந்த நடைமுறை மாறும், மாற்றங்கள் ஏற்படும், பழகிறவங்க மூலிமா மாற்றங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்படி தான் கண்டிப்பாக இப்போ நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்கிறனால அது மூலிமா தங்கு தடையின்றி வருமானங்கள் வந்து சேரும், தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இப்போது நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் தீர ஆலோசனை பண்ணி எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் குறைஞ்சி இப்போது சுமூகமான போக்கு திருப்பிடும். மேலதிகாரிகள் கூப்பிட்டு உங்களை பாராட்டுவாங்க. உங்களுக்கு வேலை நீங்கள் நல்லா செய்கிறப்பா, நான் இதையும் சேர்த்து செய் அப்படி சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் உனக்கு எக்ஸ்ட்ராவே வருமானம் தரேன் அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. கடுமையாக உழைப்புங்க, முன்னுக்கு வரக்கூடிய நிலையாக இப்போ இருக்கிறனால முன்னுக்கு வந்துடுவீங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து அதிதேவன முருகர் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முருகர்லேயே வந்து இப்போ எப்படி சொல்கிறது, தண்டாதிபாணின்னு சொல்கிறியா, நவபாஷம் இருந்தது, அதை மருத்துவ குணம் கொண்ட சிலை வழிபாடு. அந்த தண்டாதிபாணி வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி வாங்கி நீங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்களும் இட்டுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி வெளியில் செல்லும்போது அந்த இறை வழிபாடு இறை சின்னங்கள் அணிந்து செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருகருடைய பாமாலைகள் பாடிட்டு வாங்க. திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் எல்லாமே படிச்சுட்டு வரலாம். எல்லாம் அடிக்கடி படிச்சுட்டு வந்தால் நல்லது. ஆபத்து விபத்துகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஜபம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உங்களுடைய மூத்த சகோதரர் மூலிமா ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அவரே இறங்கி வந்து கீழே உங்களுக்கு உதவி பண்ணுவார். இது வரைக்கும் வராமல் வந்திருப்பார், எதை பற்றியும் கண்டுக்காமல் இருப்பார். அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மூத்த சகோதரர் இறங்கி வந்து உதவி பண்ணுவார், ஒன்று அன்பாக கேட்பார், ஆதரவாக இருப்பார், ஃபோனில் கூட பேசுவார். திடீர்னு நடக்கும் இது மாதிரி விஷயங்கள். எல்லாமே நேரங்காலத்தினாலையும் கிரகங்கள் மாற்றம் அடையிறனாலும் தான் நடக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் முருகர் வழிபாடு மட்டும் இல்லை உங்களுக்கு. ஏன்னா அந்த செவ்வாய் குருவோடு சேர்ந்துருக்கனால குரு மகான்கள் அவங்கள தரிசனம் பெற்றுவாங்க. பெரும்பாலும் சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி தரிசனம் அதெல்லாம் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் விருச்சிகராசிக்காரங்க அந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நன்மையாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. அங்கே போயிட்டு பெருசாக ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை. ஊதுவத்தி கொய்த்து வச்சுட்டு அந்த ஜீவசமாதிக்கு விபூதி தரிச்சிட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்தால் போகிறோம். நீண்ட நேரம் தியானம் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். அங்குள்ள சக்தியால் உங்களுக்கு எல்லாமே நன்மை தான் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே இப்போது தாகத்துக்கு தண்ணின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி என்ன உதவி தேவையோ அது மாதிரி கொடுக்கணும். தேவையறிந்து உதவி பண்ணணும். பசிக்குதுன்னு போது பசி சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். எனக்கு பொருள் வேணுன்றவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி பண்ணலாம். கேட்டு வாங்கி கொடுக்கலாம். கேட்காமலே உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் இரட்டிப்பாகும். உங்களுடைய கர்மாவும் கரையும். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஜீவராசிகளை உணவிடுங்கள். கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். திருநாய்கள் இருக்குது, காகத்துக்கு உணவு விட்டு வரலாம். பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் உணவுகள் நல்ல உணவாக கொடுக்கணும். நல்லா கேட்டுங்க. இந்த ஜீவராசி கொடுக்கும்போது பழசு மீந்து போனது கெட்டதாலாம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் கொட்டிடணும். அதை கொடுக்கும்போது அதுங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதனால் அதுங்களுக்கு சூட்சமான குணம் இருக்குது. நம்மளுக்கு தெரியாத விஷயங்களுக்கும் அதுக்கும் தெரியும். அதுதான் புரிஞ்சு நடந்துக்கணும். அதனால் நல்ல உணவாக தான் கொடுக்கணும். நீங்கள் அது மீந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு இருக்கணும். அப்படிப்பட்ட உணவாக தான் கொடுக்கணும். கெட்டுப்போன உணவுகளை கொடுக்காதீங்க. அதனால் அது மேலுக்கும் பாவமாக நீங்கள் தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாவத்தை சம்பாதிச்சிக்காதீங்க. அதனால் நல்ல உணவுகளை கொடுங்க. பசுமாட்டுக்கெலாம் வந்து புல் வாங்கி கொடுக்கலாம். அப்போல்லாம் புல் வாங்கி கொடுப்பாங்க. இப்போல்லாம் பழங்கள் அதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடுதுங்க. உணவு கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் எறும்புங்களுக்கு வந்து புற்றுக்கள் போயிட்டுனா அங்கே நீங்கள் அரிசி மாவு, சர்க்கரை, வெல்லம் இப்படிலாம் தூக்கிட்டு வரலாம். அதுங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் மறைமுக எதிர்ப்பெல்லாம் சில பிரச்சனைகள் வரும். அது வந்த சவுடு தராமல் வரும் ஆனால் போயிடும். அதை சமாளித்து வந்துடுவீங்க.
அப்போ இந்த இறை வழிபாடு தான தர்மங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்குது, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. உங்கள் ராசியாதிபதியும் நல்ல நிலைமையில் தான் இருக்கார். அப்போ கண்டிப்பாக நல்லமே தான் செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். நீங்கள் விட்டு போன உறவுலாம் உங்களுக்கு வந்து சேரும், அதை பயன்படுத்திங்க. புதுசாக தொடங்குற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லது. ஏற்கனவே இருக்கிறதுல நீங்கள் இன்னும் பெருசாக டெவலப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, முன்னேற்றமாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் பார்க்கும்போது எல்லாமே நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் பெற்று வாழின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.